where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. திமுக வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன். திமுக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுப்பதற்கான முயற்சிகள் நடப்பதா தற்போது யூகங்களா பார்க்க முடியுது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தன்னோட விருப்பத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? திமுக பொதுவாவே அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. தற்போதைய தேர்தலுக்கான வியூகமும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது முதலமைச்சரோட செயல்பாடுகள்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன நீங்க சொல்றீங்க? திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது இப்போ சொல்ல முடியாது என்ன வாய்ப்புகள் இல்ல என்று. அண்ணன் செல்வ பெருந்தகை அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் எல்லா அரசியல் நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனிக்க கூடியவர். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுகல அவர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறாரு. அவர் கேப்டன் மேல ஒரு மிகுந்த மதிப்பு உடையவர். ஸோ அந்த அடிப்படையில இப்படி ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதே போல கேப்டன் அவர்கள் தலைவர் கலைஞர் இறந்தவுடன் அவர் இங்க இல்ல, உடல்நிலை சரியில்லாம வெளிநாட்டுல இருந்தாரு. வந்த உடனே நேரா தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு தான் சென்றார். அந்த அன்பை யாராலும் மறக்க முடியாது. அதற்கு முன்னாலும் சரி, அரசியல்ல வருவதற்கு முன்னால எப்படிப்பட்ட ஒரு அன்பை தலைவர் கலைஞர் கேப்டன் மீது பொழிந்தார், கேப்டன் அதே போல அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள் என்பது தெள்ள தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். இப்ப இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமா திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் அரசியல் ரீதியா முன்பும் சரி இப்போதும் சரி ஒரு பெரிய முரண்பாடுகளோ ஒரு பெரிய மோதலோ இருக்கிற மாதிரி தெரியல. உங்களோட பேச்சிலுமே கூட தேமுதிகவை ஒரு புகழ்வதைத்தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில இது கூட்டணிக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த திமுக தேமுதிக உறவு அப்படிங்கிறது கூட்டணிக்கு இயல்பாவே ரொம்ப சுமூகமான ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, இப்போ கூட்டணி குறித்த முடிவுகளை அந்த தலைவர்கள் தான் எடுக்க முடியும். கூட்டணி குறித்து நாம இப்ப இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லி நாம் பேசுவது சரியாக இருக்காது. ஆனா இது எப்படின்னா, இப்போ தேமுதிக தீவிரமான இந்துத்துவாவை ஆதரித்தோ இல்ல அவர்கள் பாஜகவை கண்மூடித்தனமாக ஆதரித்ததோ கிடையாது. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவங்க டேக்கன் a principled stand என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இனிமே எப்படி இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது, எப்படி மாறும் அரசியல் காற்று எந்த பக்கம் வீசும் எல்லாம் மாறும் அப்படின்றது நம்மால் கணிக்க இயலாது. ஸோ அதனால நம்ம பொறுத்திருந்து இதை அணுகுவது நலம். இப்போது தேமுதிகவின் காற்று திமுகவின் பக்கம் வீசுகிறது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறீங்க? அது உங்களுடைய எண்ண கிடக்கை. அதை தாண்டி அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னது போல 1967 இருந்தே என்ன அப்படின்னா, திமுக என்பது ஒரு வானவில் கூட்டணி. என்ன காரணம்னா, இது திமுக வீக்கா இருக்கு, அவங்களாம் வந்தாதான் ஜெயிக்க முடியுன்றது கிடையாது. அதாவது என்னதான் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கம் என்பது எல்லா மக்களுடைய தரப்பையும் ரெப்ரசன்ட் பண்றதா இருக்க முடியாது. ஏன்னா நாம் மொழியால் இணைந்திருந்தாலும் பல விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கிறது. ஆஸ்பிரேஷன்ஸ் வேறையா இருக்கும் ஒரு மக்கள் குரூப்ஸ்க்கு. ஸோ அந்த அடிப்படையில எல்லாரையுமே அரவணைத்து வரவேற்கும் பக்குவமுடைய இயக்கம் திமுக. இணைப்புல உங்களோட கருத்துக்களை பரிந்துரைமைக்காக நன்றி திரு சரவணன். தேமுதிக கூட்டணிக்கு தற்போது தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் அழைத்திருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தற்போது பெருஞ்செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.